மீலாது விழா கொண்டாடுவதை பத்தி பேச வந்தோம். இப்ப இது என்ன இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இது தப்பு. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு வ ரத். இந்த எங்களோட மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதுசாக உருவாக்குறாரோ அது ரத்து, அது தட்டப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படாது. புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இதை ரிவாயத் செய்றாங்க. அடுத்த ஹதீஸ் முஸ்லிமிலே, சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இதையும் அறிவிக்கிறாங்க. யார் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை ஒரு அமலாக செய்கிறாரோ அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த மீலாது விழா கொண்டாடுவது என்ன, புதுசாக உருவாக்கப்பட்டது, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில நமக்கு செய்து தராத ஒரு காரியம். ஆகவே இதை நாம மார்க்கம் என்று செய்வது என்னது, பித்அத். பித்அத் புதுசாக உருவாக்கப்பட்டது. குல்லு பித்அத்தும் வலால, ஒவ்வொரு பித்அத்தும் என்ன, வழிகேடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இஸ்லாத்தில் புதுசாக ஒன்றை உருவாக்குவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் புதுசாக உருவாக்கப்பட்ட எல்லாம் என்ன, வழிகேடு. திருமதியிலே இந்த ஹதீஸ் வருகிறது. வகுல்ல வலாலத்தின் நசாயிலே வரக்கூடிய இந்த வாசகம், இந்த ஹதீஸோட இந்த ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு என்பது திருமதியில் இருக்கிறது. அந்த நசாயிலே வரக்கூடிய ஹதீஸில் இன்னொரு வாசகம் புதுசாக உருவாக்கப்பட்ட இன்னொரு வாசகம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்னது, குல்ல வலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு இட்டு செல்லும். இந்த அடிப்படையில் மீலாது விழா என்னது, கொண்டாடுறது இஸ்லாத்திர கண்ணோட்டத்தில் கூடுமா கூடாதா, கூடாது. நல்லா விளையக்கூடும். நபி அவர்களை புகழ்றது கூடும். நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதுதான், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுவதுதான் அவருடைய முஹப்பத்துக்கான அடையாளம். ஆனா ரசூலுல்லாஹ் அவங்களுடைய முஹப்பத்துக்கு அடையாளமாக ரபீஉல் அவ்வல் மாசத்துடைய முதல் பிறையிலிருந்து 12 வரைக்கும், சில இடத்துல 8, 9, 10, சில இடத்துல 12, இதுல ரசூலுல்லாஹ் அவங்களுடைய பேர்ல மௌலிது படிக்கிறது, புகழ் பாடி பேசுவது, அது சம்பந்தமான சில கலாச்சாரங்களை செய்வதெல்லாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இது கூடாது.